வாங்க தெய்வத்தின் குரல் தொடரிலிருந்து ஐயப்பனின் தத்துவத்தை பத்தின இந்த அற்புதமான விளக்கத்துக்குள்ள போகலாம். உங்க எல்லாரையும் ஞானகோஷ் பகுபாஷிஸ்க்கு வரவேற்கிறோம். இது ஆன்மீக ஞானத்தோட ஒரு டிஜிட்டல் களஞ்சியம். நாம இப்போ தெய்வத்தின் குரல் தொடர்ல இருக்கோம். இந்த தொடரோட ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பத்தி தினமும் உங்களுக்கு விளக்கங்களை கொண்டு வரதுதான் எங்களுடைய முயற்சி. தெய்வத்தின் குரல்ங்கிறது காஞ்சி மகாபெரியவாவோட சொற்பொழிவுகள், அவரோட போதனைகள், எண்ணங்கள் எல்லாத்தோட தொகுப்பு. 7 தொகுதிகளா நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஞான பொக்கிஷத்தை அருளின மகாபெரியவாவோட வழிகாட்டுதலோட வாங்க இன்னைக்கு ஐயப்பனோட தெய்வீக தோற்றத்தை பத்தி ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த தத்துவத்தோட அடிப்படை என்னன்னு முதல்ல பார்க்கலாம் வாங்க. ஒரே பரப்பொருள், அதாவது பரமாத்மா 2 முக்கியமான வடிவங்கள்ல வெளிப்படுறார். ஒன்னு சிவபெருமான், இன்னொன்னு மகாவிஷ்ணு. இங்க பாருங்களே, எவ்ளோ அழகா இந்த 2 வடிவங்களோட தனித்துவமான குணங்களை விளக்கியிருக்காங்க. ஒரு பக்கம் சிவபெருமான் ஒரு தபஸ்வி மாதிரி ஞானத்தோட முழு உருவமா இருக்கார். இன்னொரு பக்கம் விஷ்ணு இந்த உலகத்தையே காக்கிற ஒரு சக்கரவர்த்தியா சம்ரக்ஷணத்தின் வடிவமா இருக்கார். ஒருத்தர் பரம ஞானி, இன்னொருத்தர் பரம ராஜா. ஆனா 2 பேருமே அந்த ஒரே பரம்பொருளோட வெவ்வேறு வழிபாடுகள் தான். இவங்களோட இந்த தனித்துவமான இயல்பை விளக்குறதுக்கு ஒரு பிரபலமான ஸ்லோகம் இருக்கு. விஷ்ணுவுக்கு அலங்காரம் பிடிக்கும், சிவனுக்கு அபிஷேகம் பிடிக்கும். இது எவ்வளவு எளிமையா அவங்களோட குணாதிசயங்களை நமக்கு புரிய வைக்குது பாத்தீங்களா? சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இவ்வளவு வித்தியாசமான குணங்கள் கொண்ட இந்த 2 மகா சக்திகளும் எப்படி ஒன்னு சேர்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுதான் அடுத்த பகுதி. உங்களுக்கே இந்த கேள்வி தோணும் இல்லையா? ஒருத்தர் பிரபஞ்சத்தையே ஆளும் சக்கரவர்த்தி, இன்னொருத்தர் எல்லாவற்றையும் துறந்த பரம தபஸ்வி. இவங்க 2 பேரும் எப்படி இணைய முடியும்? இதுதான் கதையோட மையப்புள்ளி. அதுக்கான விடைதான் மகாவிஷ்ணு எடுத்த அந்த அற்புதமான மோகினி அவதாரம். ஒரு தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்ற எல்லாரையும் மயக்கக்கூடிய, வர்ணிக்க முடியாத அழகு கொண்ட மோகினியா அவர் உருமாறினார். மோகினியோட அழகு சாதாரணமானதில்லங்க. அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா, தியானத்திலையும் வைராகியத்திலையும் தலை சிறந்த விளங்குற சிவபெருமானையே அது கவர்ந்து இழுத்துடுச்சு. அப்படிதான் அந்த 2 மாபெரும் சக்திகளும் சங்கமிக்க ஆரம்பிச்சது. அப்படி அந்த 2 மகா சக்திகளும் இணைஞ்சப்போ என்ன நடந்தது? ஒரு புதிய மிக சக்தி வாய்ந்த தெய்வம் அவதரித்தது. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அதாவது சிவனோட ஞானமோ விஷ்ணுவோட மோகினி ரூபத்தோட கருணையும் அழகும் ஒன்னு சேரும்போது ஒரு பெரிய ஒளிப்பிழம்பு, ஒரு மகா தேஜஸ் தோன்றுச்சு. அந்த ஜோதிதான் ஐயப்பனா அவதரிச்சது. அதனாலதான் அவருக்கு ஹரிஹர புத்திரன்னு ஒரு முக்கியமான பெயர் இருக்கு. ஹரினா விஷ்ணு, ஹரனா சிவன், 2 பேரோட புத்திரன். எவ்ளோ தெளிவா இந்த பெயர் அவரோட தோற்றத்தை விளக்குது பாருங்க. அப்போ ஐயப்பன் கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிவன் கிட்ட இருந்து ஞானமும் துறவும், விஷ்ணு கிட்ட இருந்து கருணை, அழகு, பரிபாலனம் பண்ற சக்தியும் 2மே ஒருங்கே இணைஞ்சிருக்கு. நம்மளோட உயர்வுக்கும் முக்திக்கும் இந்த 2 அம்சங்களுமே ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ அவரோட பேருக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தத்தை பார்க்கலாம். ஐயன், ஐயப்பன்னு சொல்றோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? சிவனோட மத்த பிள்ளைங்களை பிள்ளையார், குமரன்னு குழந்தைங்க மாதிரி சொல்றோம். ஆனா ஐயப்பனை மட்டும் ஆர்யா அப்படின்னு சொல்றாங்க. சம்ஸ்கிருதத்துல ஆரியன்னா மதிப்புக்குரியவர். யோசிச்சு பாருங்க, பரமேஸ்வரனுக்கும் நாராயணமூர்த்திக்கும் பிறந்த குழந்தைய விட மதிப்புக்குரியவர் வேற யாருங்க இருக்க முடியும்? இந்த பெயர் எப்படி காலப்போக்குல மாறி வந்திருக்குன்னு பாருங்க. சமஸ்கிருதத்துல இருந்த ஆர்யான்கிற சொல் தமிழ்ல ஐயனாச்சு. மரியாதையா சொல்லும்போது ஐயனாராச்சு. இப்போ நாம எல்லாரும் சொல்ற ஐயப்பன் அப்படிங்கிற பேரா மாறியிருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான மொழி பயணம் இல்லையா? பழங்காலத்துல தோன்றின ஐயப்பனோட சக்தி இன்னைக்கு இந்த நவீன காலத்துல எப்படி வளர்ந்து நிக்குது, அதோட தாக்கம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மகாபெரியவா சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற காலத்துல ஐயப்பன் மேல இருக்கிற பக்தி அப்பரிமிதமா வளர்ந்துகிட்டே போகுது. கேரளாவுல சபரிமலையில ஆரம்பிச்ச இந்த பக்தி ஆலை இப்ப இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் நாத்திகவாத கருத்துக்கள் பரவுதுன்னு சொல்லப்படுற இந்த நேரத்துல அதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பதிலா இந்த ஐயப்ப பக்தி அலை வளர்ந்து வருதுன்னு மூலநூல்ல சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த பதிவு தெய்வத்தின் குரல்ல இருக்கிற குறிப்பிட்ட அத்தியாயத்தோட ஒரு சுருக்கம்தான். முழுமையா ஆழமா தெரிஞ்சுக்கணும்னா தெய்வத்தின் குரல் மூலநூலை படிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நாங்க உங்களை கேட்டுக்கிறோம். இதுவரைக்கும் பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, குஜராத்தி, பெங்காலின்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம்.
சனாதன தர்மத்தோட காலத்தால அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு எளிமையா கொண்டு வர்றதுதான் எங்க நோக்கம். ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், தெய்வத்தின் குரல், மகான்களோட கதைகள்னு பல விஷயங்களை நீங்க தினமும் இங்க பார்க்கலாம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும். இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கோங்க. வாங்க, சனாதன தர்மம்ங்கிற ஒளிய நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரகாசமா ஒளிரச் செய்வோம்.